எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவால கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராமை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி நம்ம கம்பைல் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்திருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாவால கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஆக்சுவலா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிளாஸ் அப்படின்னா என்ன காமன் டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் a collection of data members and member functions அப்படிங்கறதா சொல்லியிருக்கோம். collection of data members and member function. இன்னும் நம்ம ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஒரு கிளாஸ வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கிளாஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையான எல்லா விஷயமும் அந்த கிளாஸ்ல இருக்கும். அதுதான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வேரியபிள்ஸ். இந்த டேட்டா மெம்பர்ஸ்ங்கிறது வேரியபிள்ஸ், இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் இந்த கிளாஸ வந்து ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப கிளாஸ் அப்படிங்கிறது என்னதான், இட் இஸ் a user defined data type and it's a collection of data members and member functions அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ். இந்த கிளாஸை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கீவேர்ட் என்னது அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட். இது எல்லாமே என்னதுன்னா ஸ்மால் லெட்டர். இந்த கீவேர்ட் வந்து கம்ப்ளீட்லி ஸ்மால் லெட்டர். சோ அப்ப இதுக்கு அடுத்து ஒரு கிளாஸை நம்ம எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸை டிக்ளேர் பண்றதுக்கு தான் நமக்கு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் தேவைப்படும். இந்த கிளாஸ் கீவேர்டை தொடர்ந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கோம். அதாவது கிளாஸுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபையர். சோ அப்பதான் அந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணி அந்த நேமை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளாஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அப்ப அண்ட் தென் இங்க கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ட், ஒரு கிளாஸோட டிக்ளரேஷன் எப்படி இருக்குங்கிறத கொடுத்திருப்போம். சோ இதுல பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பப்ளிக் அப்படிங்கிறது என்னதுன்னா அக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அக்சஸ் மாடிஃபையர் என்னங்கிறது நம்ம பின்னாடி ஃபர்தர் மோர் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் தென் கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட், இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இதுதான் கிளாஸோடைய நேம், இதுதான் ஐடென்டிஃபையர் ஆஃப் அ கிளாஸ். அப்ப இந்த நேமை வச்சுதான் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணிப்போம். சோ இதுக்குள்ள வந்து மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ், அதாவது வேரியபிள்ஸ், இந்த கிளாஸ்ல தேவைப்படக்கூடிய வேரியபிள்ஸ், இந்த கிளாஸுக்கு தேவைப்படையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கதான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் கிளாஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ். இந்த டேட்டா மெம்பர்ஸ் கிளாஸோட டெஃபினிஷன் என்ன சொன்னோம், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னோம். அப்ப அதுல டேட்டா மெம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் டேட்டா மெம்பர் அப்படிங்கிறது என்னன்னா வேரியபிள்ஸ். அது கிளாஸுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ், அந்த கிளாஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள்ஸ். இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் கொடுத்திருப்போம். மை ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், ஒரு இன்டீஜர் வேரியபிள், ஒரு நார்மலா ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் அனதர் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த எஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கணும். என்ன டைப்ல வேணுமோ அந்த டைப்ல நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியபிள்ஸ்க்கும் நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா அக்சஸ் மாடிஃபையர்ஸ், பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஜாவால பொதுவா மெத்தட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மெத்தட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா டு பெர்ஃபார்ம் an action. சோ ஏதாவது ஒரு பர்பஸுக்காக, ஏதோ ஒரு டாஸ்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் யூஸ் ஆகும். அஸ் வெல் அஸ் நம்மளுடைய அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதுக்காகவும் இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். வேரியபிள்ஸை மேனிபுலேட் பண்றதுன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் அந்த வேரியபிள்குள்ள. இப்ப மை ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளா இருக்கு அப்படின்னா இந்த மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அந்த வேல்யூஸை மேனிபுலேட் பண்றதுக்கும் சம் டாஸ்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் தான் இந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சரியா? அந்த மெத்தடை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் கிளாஸுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெத்தடோடைய அக்சஸ் மாடிஃபையர் என்னங்கிறத கொடுக்கணும், மெத்தடோடைய டேட்டா டைப். இப்ப நமக்கு இந்த மெத்தட் வந்து எந்த டைப் ஆஃப் வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை அப்படின்னா வாய்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்போம். ஆர்எல்ஸ் எனி டேட்டா டைப் ரெலவெண்டா ஏதாவது வேல்யூஸ் ஏதாவது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜர் வேல்யூவை திரும்ப ரிட்டர்ன் பேக் கால் பேக்கு திரும்ப கொண்டு போகுது, ஆர்எல்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து திரும்ப கொண்டு போகுது அப்படின்னா அப்ப இந்த இடத்துல டேட்டா டைப் என்ன மாதிரியான வேல்யூ ரிட்டர்ன் கொண்டு போகுதோ அந்த டேட்டா டைப்பை நம்ம இங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து கெட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன்னாலே இந்த பராந்தசிஸ் கண்டிப்பா இருக்கணும். ஐ மீன் மெத்தட்னாலே இந்த பராந்தசிஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த பர்டிகுலர் பாடி ஆஃப் மெத்தட்ல என்ன மென்ஷன் பண்ணிக்கணும்னா நம்ம
ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த டாஸ்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுதான் ஒரு மெத்தட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அண்ட் தென் இப்ப நம்ம முன்னாடி இருந்து இந்த பப்ளிக் பிரைவேட் ப்ராடக்ட் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அதுல அக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த அக்சஸ் மாடிஃபையர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸோடைய மெம்பர்ஸோட விசிபிலிட்டியையும் அக்சசிபிலிட்டியையும் கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த அக்சஸ் மாடிஃபையர். கிளாஸோட மெம்பர்ஸ்லாம் யாரு? வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸும். இவங்க தான் கிளாஸோடைய மெம்பர்ஸ். இந்த ரெண்டு அந்த வேரியபிளோடைய விசிபிலிட்டி அக்சசிபிலிட்டினா என்ன அப்படின்னா, இந்த இங்க மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேரியபிளும் அனதர் ஃபீல்ட் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு வேரியபிளோடைய விசிபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன? விசிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேரியபிளும் த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் எல்லா இடத்துலயுமே இது வந்து யூஸ் ஆகுமா, விசிபிள் ஆகுமா அப்படிங்கிறது. அண்ட் தென் அக்சசிபிலிட்டிங்கிறது யார் யாருக்கு இந்த வேரியபிளை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம். யார் யாருன்னா இந்த இடத்துல யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரே ஒரு கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன், ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல மோர் தென் ஒன் கிளாஸஸ் இருக்கலாம், பாசிபிள் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு ப்ரோக்ராம்ல மோர் தென் ஒன் கிளாஸஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுல எந்தெந்த கிளாஸுக்கு இந்த மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேரியபிள நான் அக்சஸ் பண்றது பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. சோ அதுல 3 டைப் ஆஃப் அக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கு. பப்ளிக், பிரைவேட் அண்ட் தென் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த மூணு அக்சஸ் மாடிஃபையர்ஸ் பத்தி இனி அடுத்து வரப்போற கம்மிங் செஷன்ஸ்ல ரொம்ப டீப்பா அதை படிப்போம். ஏன்னா இந்த அக்சஸ் மாடிஃபையர் மட்டுமே ஒரு பெரிய கான்செப்ட். சோ இதை இனிமேல் வரக்கூடிய இது மெயினா எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், பேக்கேஜ் கான்செப்ட்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். இப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், கிளாஸ்னா என்ன, அந்த கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வந்தோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம், அந்த கிளாஸோடைய மெம்பர்ஸ் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட அப்படின்னா அந்த கிளாஸை நம்ம ப்ராசஸிங் பண்ணணும், இல்ல அந்த கிளாஸை அக்சஸ் பண்ணணும், அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளால எப்பதான் பண்ண முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா ஆப்ஜெக்டோட உதவியால மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலதான் ஆப்ஜெக்ட இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு ஆப்ஜெக்ட ரன் டைம் என்டிட்டின்னு சொல்லலாம், ரியல் வேர்ல்ட் என்டிட்டின்னு சொல்லலாம். ரியல் வேர்ல்ட் என்டிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸோடைய டெஃபினிஷனை பொறுத்து தான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு கிரியேட் ஆகும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு சின்ன கிளாஸோட டெஃபினிஷன்ல இருந்து நம்ம போயிருப்போம். நான் இப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். நல்லா பாருங்க, அந்த டெஸ்ட் கிளாஸுக்குள்ள நான் மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேரியபிள பிரைவேட் அப்படின்னு வச்சிருக்கேன். அண்ட் தென் டெஸ்ட் அகைன் இங்க ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து டெஸ்ட் இருக்கு. இது என்னது அப்படின்னா இதான் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டாரோட அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்கா இருக்கு. இது பாராமீட்டர்ஸோட இருக்கிறதுனால இதை பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டார் பொதுவா எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைசேஷன் பண்றதுக்காக, இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்கு தான் இந்த கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இப்ப இந்த மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேல்யூவை நான் ஏதோ ஒரு வேல்யூ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் போது நான் இந்த மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேரியபிள நான் இனிஷியலைசேஷன் பண்றேன். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் பர்பஸ். சோ அப்ப இங்க அடுத்து டிஸ்பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி இந்த மை ஃபீல்ட் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை இங்க டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இதுதான் நார்மல் சின்னதா ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் எப்படி அக்சஸ் பண்றது, இந்த கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். சோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பாருங்க, ஆப்ஜெக்ட கிரியேட் பண்றதுக்கு நியூ அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் ஆகும். இந்த நியூ கீவேர்ட் மூலமா நியூ கீவேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரியை அலோகேட் பண்ணும், அதே நேரத்துல கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணும். இந்த ரெண்டு வேலையை தான் இந்த நியூ அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நமக்கு பண்ணும். சோ அப்ப நம்ம மேல கிளாஸ் டெஃபினிஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ். இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னா கிளாஸோடைய நேம் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள், நீங்க நார்மலா ஒரு ஐடென்டிஃபையர் ஒரு வேரியபிள் நேம் வச்சீங்கன்னா அதான் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்ட் அண்ட் தென் அகைன் கிளாஸ். இப்ப இங்க நான் 42 அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணிருக்கேன். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த டெஃபினிஷன் கிளாஸோட டெஃபினிஷன்ல ஒரு பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப ஆப்ஜெக்ட் இந்த பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது தான் இது கால் ஆகும். அப்ப நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதே ஒரு வேல்யூவையும் சேர்த்து பாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்,
நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரே ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த பர்பஸுக்காக இங்க ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றேன். இங்க ஏன் 42 பாஸ் பண்றேன் அப்படின்னா இங்க பாஸ் இருக்கக்கூடிய பாராமீட்டர் என்னதுன்னா ஒரு இன்டீஜர் டைப் பாராமீட்டர். அப்ப இந்த 42 அப்படிங்கறத நான் இங்க பாஸ் பண்றேன். ஓகேவா? இப்படிதான் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணணும். இதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இந்த கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அக்சஸ் பண்றது, அதாவது மை ஃபீல்ட் அப்படிங்கிற வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்றது, இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். டாட் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்ப அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்குன்னு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் டாட் அந்த வேரியபிள் நேம், எந்த வேரியபிள் நேம் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிள் நேம். சோ இப்படிதான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுல வரக்கூடிய வேல்யூவை இங்க வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அதுவே மெத்தடை எப்படி கால் பண்றது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற, சாரி இங்க 2 இருக்கு, ஆக்சுவலா இங்க 1 வரணும். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நேம், அந்த ஃபங்க்ஷன் நேம் எப்படி கால் பண்ணிட்டோம்னா டைரக்டா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். இப்படிதான் கிளாஸோடைய மெம்பர்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். இந்த பர்பஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்ப நான் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் சொன்னேன். எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல மோர் தென் 1 கிளாஸஸ் இருக்கலாம்னு சொன்னேனோ அதே மாதிரி ஒரு ஜாவா ஒரு கிளாஸுக்கு மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஒரு கிளாஸுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியுங்கிற கான்செப்டே கிடையாது. ஒரு கிளாஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இங்க பாருங்க, நான் கிளாஸ் டெஸ்டுக்கு obj1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன், கிளாஸ் டெஸ்டுக்கு obj2 இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 42ங்கிற வேல்யூவை பாஸ் பண்றேன், செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 99ங்கிற வேல்யூவை பாஸ் பண்றேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் டெஃபினிஷனுக்கு போகும். இதுல இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒரு நிமிஷம், இதுல இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது எனக்கு 42 வந்துச்சு. அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது இந்த இனிஷியல் வேல்யூல 42 இருக்கும் நமக்கு. அப்ப இங்க இனிஷியல் வேல்யூல இருக்கக்கூடிய அந்த 42 எதுக்கு வந்துரும், இங்க வந்துரும். அசைனிங் அதுதான். சோ அப்ப 42 இப்ப மை ஃபீல்டுல 42 அப்படின்னு இருக்கும். எது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட நான் கால் பண்ணும்போது மை ஃபீல்டுல எனக்கு என்ன இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது 42 இருக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட கால் பண்ணும்போது மை வேல்யூல 99 வந்துரும். அப்ப நான் obj1 டாட் டிஸ்பிளே இந்த ஆப்ஜெக்ட வச்சு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு 42ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த obj2 ஆப்ஜெக்ட வச்சு நான் கால் பண்ணும்போது 99 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ஒரே கிளாஸுக்கு மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டிஃபரெண்ட் வேல்யூஸ் நம்மளால பாஸ் பண்ணிக்க முடியும். இந்த பர்பஸ்க்கு தான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இப்ப மல்டிபிள் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டவே ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றது. ஆக்சுவலா இதுதான் கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். சோ அப்ப obj1க்கு ஒரு மெமரி அலோகேட் ஆயிரும் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆப்ஜெக்டவே நான் தூக்கி ஒரு வேரியபிளுக்கு நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த இடத்துல இது வேரியபிள், இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். கிளாஸ் நான் முதல்ல என்ன சொன்னேன், இது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொன்னேன். அப்ப இதான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல obj2 அப்படிங்கிற வேரியபிள் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இந்த obj1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணுது. இதுதான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி ஒரு வேரியபிள்குள்ள நம்ம கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வச்சு கிரியேட் பண்ண ஒரு வேரியபிள்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட கொண்டு போய் வச்சோம்னா அதான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டோட லைஃப் சைக்கிள் என்ன? ஆப்ஜெக்டோட லைஃப் சைக்கிள்னா ஒண்ணும் இல்ல, ஆப்ஜெக்ட் எப்ப கிரியேட் ஆகும், ஆப்ஜெக்ட் அந்த கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட் எப்ப டெஸ்ட்ராய் ஆகும். ஆப்ஜெக்ட் பொதுவா எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த நியூங்கிற கீவேர்ட் இனிஷியேட் ஆகும் போதே, ஸ்டார்டிங் ஆகும் போதே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிரும். ஜாவால இதான் ஒரு பெரிய பிளஸ். ஆப்ஜெக்ட் எல்லாமே கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிரும். எப்ப அப்படின்னா அதோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு, அந்த ஆப்ஜெக்டோட வேலை அங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். எதன் மூலியமா டெஸ்ட்ராய் ஆகும்னா ஜாவா கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். சோ இது மூலியமா தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட், ஐடியலா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிரும். அதோட வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிரும். சோ ஆப்ஜெக்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால ரெண்டு ஆப்ஜெக்ட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவை அப்படின்னா ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தட் தேவை. இது பில்ட் இன் ஃபங்க்ஷன். அப்ப இந்த பொதுவா இந்த டிஃபால்ட்டா இந்த மெத்தட், இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிற ஒரு obj1 கிரியேட் பண்ணிருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட் 1 obj2ல வச்சிருக்கேன்.
அப்ப நான் இந்த இடத்துல obj1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் obj2 இப்படி என்னால செக் பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து சேமா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஈக்குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஈக்குவல்ஸ் மெத்தட். ஸோ இதுதான் வந்து நார்மலா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.